வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து ஸ்னேகா பேசுகிறேன். நாங்கள் திருப்பூரில் கோயில் வழியில் இருக்கிறோம். நாங்கள் 7 வருஷமாக ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துட்ருக்குறோம். எங்களோட வீட்டில் வந்துட்டு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் நாங்கள் 30 வாடி ஜல்லிக்கட்டுக்கு இறக்கியிருக்க மாட்டேன். போன எல்லா இடத்துலையுமே வெற்றி பெற்று தான் வந்திருக்கு எங்கள் காளை. எதுலேயுமே வந்து தோல்வி இல்லை, எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வந்திருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு குழந்தையாக தான் பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நடைப்பயிற்சி இருக்கும். அது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா தீவன மூட்டையில் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். குச்சி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி இருந்தாலுமே நாங்கள் ஆன்லைனில் டோக்கன் பதிஞ்சு வச்சுருந்து எங்களுக்கு டோக்கன் போன வருஷம் கிடைக்கல. அதே மாதிரி இந்த தடவை நாங்கள் நம்பி பதிஞ்சிருக்கோம். எங்களுக்கு நல்லபடியாக டோக்கன் கிடைக்கணும். அப்படி ஆன்லைன் டோக்கன் கிடைக்கல அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் கையிலையாவது டோக்கன் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். நாங்கள் வந்துட்டு திருப்பூரில் இருக்கிறோம். திருப்பூரில் வந்துட்டு வெளியூர்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லாருமே சொந்த ஊர்ல இருந்து பொழைக்கிறதுக்காண்டி திருப்பூர் வந்திருக்காங்க. அது மாதிரி தான் நாங்களும் மதுரைக்காரங்க தான் அங்கேருந்து வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு டோக்கன் வந்துட்டு சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் பதிஞ்சாலும். அதனால எங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஆன்லைன் டோக்கனும் முறையாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதான் எங்களுக்கு வேண்டுகோளாக இருக்குது. அது எங்களுக்கு பயம் இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து அந்த கண்ணுக்குட்டி நாங்கள் வளர்க்குறனால எங்களுக்கு பயம் இல்லை. டெய்லி நம்மளோட குரலை வந்துட்டு நம்ம மாடு நம்மளுக்கு கேட்கும். நம்ம வளர்க்குறோம், ஒரு குழந்தைய வளர்க்குறோம்னா எப்படி ஒரு பச்சை குழந்தைய நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்குறோம், அது மாதிரி நம்ம குரலை கேட்டு நம்மளோடவங்க, நம்ம அம்மா அப்படின்னு நம்ம கூட செல்லமாக இருக்குதுங்க. அதனால தான் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நல்லபடியாக இன்ன வரைக்குமே வந்துட்டு எங்களை போனால் முட்டாது, எதுவும் பண்ணாது. நாங்கள் குழந்தைய வளர்க்குறனால அது எங்களுக்கு குழந்தையாவே இருக்குது இத்தனை வருஷமா.